வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் யூஜி டிஆர்பி ஃபிசிக்ஸ் டாபிக் வைஸ் டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் யூனிட் 2 தெர்மல் ஃபிசிக்ஸில் தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இது டெஸ்ட் நம்பர் 18. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The third law of thermodynamics states that as the temperature approaches absolute zero, the entropy of a perfect crystal approaches zero. வெப்ப இயக்கவியலின் மூன்றாவது விதிப்படி வெப்பநிலை முழுமையான பூஜ்ஜியத்தை நெருங்கும் போது ஒரு சரியான படிகத்தின் என்ட்ரோபி என்னவாக இருக்கும்? பூஜ்ஜியத்திற்கு அருகில் வரும். Next one. Who formulated the third law of thermodynamics? Walter Nernst. மூன்றாவது வெப்பவியலின் விதி யார் உருவாக்கினார் பார்த்தோம்னா வால்டர் நெஸ்ட். The third law is also known as third law. நம்ம என்னன்னு சொல்லலாம்? நெர்ஸ்ட் ஹீட் தியரம்னு சொல்லலாம். மூன்றாவது விதியின் மற்றொரு பெயர் என்னன்னு பார்த்தோம்னா நெர்ஸ்ட் வெப்ப கோட்பாடு. Fourth one. At absolute zero, a perfect crystal. ஸோ அப்சல்யூட் ஜீரோவில் இருக்கும்போது பர்ஃபெக்ட் கிறிஸ்டல் என்னவா இருக்கும்? ஜீரோ என்ட்ரோஃபியில் இருக்கும். ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். தேர்ட் லா இம்ப்ளைஸ் இட் இஸ் இம்பாசிபிள் டு ரீச் அப்சல்யூட் ஜீரோ. பி. மூன்றாவது விதி என்பது எதை அடைய முடியாது என்பதை காட்டுகிறது? அப்சல்யூட் ஜீரோ, முழு சுழற்சி பூஜ்ஜியம். Sixth one பார்க்கலாம். Which property approaches zero at absolute zero according to the third law? Entropy. மூன்றாவது விதியின்படி முழு சுழற்சி பூஜ்ஜியத்தில் எந்த பண்பு பூஜ்ஜியத்திற்கு அருகில் வருகிறது பார்த்தோம்னா என்ட்ரோபி. The third law helps in calculating absolute entropies. மூன்றாவது விதி எதை கணக்கிட உதவுகிறது? என்ட்ரோபி. Third law is valid for perfect crystal. Next one பார்க்கலாம். According to the third law, the entropy change del S of any isothermal process at absolute zero is zero. நம்ம பெய்டு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மார்ச் 1லேருந்து. அதில் பார்த்தோன்னா நம்ம மார்ச் 1லேருந்து டெஸ்ட்டை அப்லோட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம். அதன்படி பார்க்கும்போது யூனிட் 1ஓட ஸ்லிப் டெஸ்ட்டை அப்லோட் பண்ணிட்டோம். அடுத்தது ஸ்லிப் டெஸ்ட் 2வும் அப்லோட் பண்ணியாச்சு. ஸ்லிப் டெஸ்ட் 3யும் அப்லோட் பண்ணியாச்சு. யூனிட் டெஸ்ட் 1ம் வந்து ஃபுல் போர்ஷனுக்கு உண்டானது அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ யூனிட் 1 ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு யூனிட் 1 மட்டும் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் 200 rupees பே பண்ணிங்கன்னா யூனிட் 1ஓட அந்த டெஸ்ட் மட்டும் உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் ஒரு யூனிட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் யூனிட் வைஸாகவும் வாங்கிக்கலாம். இல்லைனா 2000 rupees பே பண்ணி ஃபுல் யூனிட் போர்ஷன்ஸும் வந்து ஒரே டைமில் நீங்கள் வாங்கிக்கலாம்.